யோ என்னையா சார் நம்மளால தான் சார். ஏன்டா மனு போட்டு கூட எங்களை பார்க்க வரல? எங்கடா போன அந்த காசி? இல்ல பரமா அம்மா கூட்டிட்டு போய் வரேன்டா. என்னையா விட்டா ஒரே தான் பேசிட்டு இருக்கா? போயா. சரி கீழே போய் நில்லு, நாங்க வாய்தா முடிச்சுட்டு வரோம். சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. அழகர் பரமன். மாவட்ட தலைவர் கொலை வழக்கில் சரண்டரான அழகர் பரமன் இருவரையும் காவல்துறை 2 நாள் விசாரணை செய்ய இந்நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது. எங்கடா போன? பரமன் கத்திக்கிட்டு இருக்கான். படிச்சு சொன்னேன்ல, இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சு? இங்க வந்து உட்காருங்கடா. சும்மா பேசிக்கிட்டு வாயா. ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, நாங்க சீக்கிரம் வந்துருவோம். என்னடா ஆச்சு? நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாங்க பரமா, நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. என்னடா சொல்ற? சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னவே கனகு ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டாருன்னு சொல்றாங்க. சோமு பதவிக்காக மெட்ராஸ்ல போய் உட்கார்ந்துருக்காரா. வீட்டுக்கு போய் பார்த்தா குடும்பத்தோட குற்றாலம் போயிருக்காங்களா. எனக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணும் புரியலப்பா. சரி இந்த வாரம் மனு போட்டு வந்து என்ன பாரு, நான் என்னன்னு சொல்றேன். போலீஸ் கஸ்டடியில உண்மை எதுவும் சொல்லிடாத. ஆமா மாமா உண்மைதான் மாமா. நீங்க கேள்விப்பட்டது அண்ணனை விட்டா வேற யார் இருக்கா அந்த பதவிக்கு? நாளைக்கு காலையில வராரு. வரவேற்பு ஏற்பாடுலாம் பிரமாதமா பண்ணியாச்சு. யாரு? அத்தாச்சியா? அவங்களுக்கு என்ன ஒரே சந்தோஷம் தான். பின்ன தலைவர் சம்சாரம் ஆயிட்டாங்கல்ல. இருங்க கொடுக்குறேன். அத்தாச்சி மாமா பேசுறாங்க. அப்பா, ஆமாப்பா, நாளைக்கு வரும்போது அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க. மருமக தலைவராகி வரத பார்க்க வேணாமா? மோசம் போயிட்டே மேடா பரமா. இப்ப யோசிச்சு அன்னைக்கு என்னமோ கடந்து துடிச்சா. ஏன் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? என்னங்கடா பேச விட்டீங்க? அவன் என்னமோ தாயா பிள்ளையா என்ன, நீ என்னமோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு என்கிட்ட நான் யோசனை கேட்டியா இல்ல நான் சொன்னாதான் கேட்டிருக்க போறியா? மனுஷனுக்கு ஒரு மயக்கம் இருந்தா பரவாயில்ல, உனக்கு காதல் மயக்கம் வேற. பேசாம இருப்பாருமா. எதுக்கு எதா இருக்கிற? நானா வேணா நான் சொல்றேன். போலீஸ் கஸ்டடியில எல்லாத்தையும் சொல்லிடலான்னு அப்படிதான் ஒன்னும் சொல்ல வேணான்னு. இப்ப வந்து என்ன திருப்புற? இல்ல அவன தெளிவு நினைக்கிறாங்களா? இப்ப கூட நான் நினைச்சேன்னா போலீஸ்ல விஷயத்த போட்டு விட்டுருவேன். அவன் என்ன நம்மள மாதிரி கிறுக்கு பையன் நினைச்சியா? நம்மளே எதுக்கு செய்யறோம் தெரியாம செய்ய விட்டுட்டு அவன் போய் தெளிவா ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டான். அது தெரியாம பெரிய பேசிக்கிட்டு. என்னயா கூட்டாளியா வந்தீங்க, போறதுக்குள்ள பகையாளியா இருங்க போலக்கு. லேசுப்பட்ட காரியமா பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பெரிய மேட்ரு செஞ்சுட்டு ஏதோ சீட்டிங் கேஸ்ல உள்ள வந்தீங்க மாதிரி சண்டை போட்டுக்கு இருக்கீங்க. நீங்க வேறங்க, நாங்களே வெளியில எடுத்து விட கூட ஆள் இல்லாம இருக்கோம். எங்களை போயிட்டு என்னையா சொல்றீங்க? எடுத்து விட கூட ஆள் இல்லையா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஆமா போலீஸ் கஸ்டடியில் ஒன்றும் துப்பி இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்னும் சொல்லலண்ணே. போலீஸ்கார்ட்ட துணிமணி எல்லாம் என்னது? போலீஸ்கார்ட்ட துணிமணி எல்லாம் கொடுத்துருக்கா, வாங்கிக்கிறங்க. அம்மா வார புடிச்சு வந்தா சங்கடப்படுறதே கூட்டு வரல. சரி சரி அது நல்லதுதான். அம்மா டெய்லி மறந்து சொல்லு. பரமா. ஆமா அவங்க என்ன ஆனாங்க? இருக்காங்க வாங்க. என்னது? அங்க வாடா. அம்மா கொஞ்சம் தள்ளிக்கமா. நான் வராங்கல்ல, இவங்க தான் நான் சொன்ன அழகரும் பரமனும். என்னண்ணே? வாங்க. இதுதான் கணேசன், இது ராஜு. அண்ணா இவன் தானே காசு. அண்ணே வணக்கம். உங்க 2 பேத்துக்கு நம்ம வக்கீல சொல்லி பெயில் எடுக்க சொல்லுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அந்த விவரத்தை காசியை கூட்டி போய் என்னன்னு கேட்டுக்கங்க. என்னன்னு பார்த்து முடிச்சுக்கோங்க. போங்க போயிட்டு வாங்க. அம்மா தைரியமா இருக்க சொல்லுங்க. கவலைப்படாங்க, நம்ம வக்கீல் விவரம் பண்ணுவாரு. பெயில் கிடைச்சிடும்.